சாயிரம். எப்பொழுதுமே யாரையும் பழிவாங்க நினைப்பது என்பது முட்டாள்தனமான செயலாகத்தான் இருக்கும். உண்மையில் ஒருவருக்கு சூழ்ச்சி செய்து குழிப்பறித்தால் நிச்சயம் அதில் நாமும் விழுந்து விடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளை என்னுடைய உதவியை நிச்சயமாக பெறப்போகிறாய் என் பிரியமே. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைக்கு புது வழியை நான் பிறக்க செய்வேன். ஆம் என் குழந்தா, நாளையே பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. இத்தனை நாட்களாக நீ போராடின விஷயம் நாளையே நிச்சயமாக முடியும். நான் இதை உனக்கு சவாலாகவே சொல்கிறேன். எப்பொழுதும் மற்றவர்களை அப்படியே நம்பிவிடாதே என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே இருக்கிறதே, அவமானப்படும் பொழுது ஏன் எனக்கு மட்டும் அவமானம் நிகழ்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் எதையும் சந்திக்காமல் நிம்மதியாக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இந்த சூழ்நிலைகளை சந்தித்தாக வேண்டும் என்ற கேள்வி உன் மனதில் எழுந்தால் அப்பொழுது இந்த கதையை கேட்டுப்பார். இந்த கதையை கேட்கும் பொழுதே உன்னுடைய தலையை நிமிர வைக்கும் இந்த கதை. அவமானப்படும் பொழுது, வெட்கி தலை குனியும் பொழுது, அந்த சூழ்நிலையில் இந்த கதை உனக்கு ஞாபகப்படுத்தும் தலை நிமிர வேண்டும் என்ற உண்மையை. ஆம் என் குழந்தா, இது ஒரு கற்பனையான கதைதான். ராமாயணத்தை சார்ந்த ஒரு கற்பனையான கதைதான். அயோத்திய அரண்மனை மிக மிக பரபரப்பாக இருந்தது. ஏனென்றால் அன்றுதான் ஸ்ரீராம பிரபுவின் பட்டாபிஷேகம். அரண்மனை முழுவதுமே வெகு விமர்சையாக பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அரண்மனை பணியாளர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி ஓடி தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அரண்மனையில் ஒரு அறையில் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே அங்கு சரிபார்க்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக பிரம்மாண்டமாக ராமரின் தலையை அலங்கரிக்கும் அந்த கிரீடமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடம் தனக்குள் நினைத்து கொண்டிருக்கிறது, நாளை முதல் ராமரின் தலையில் நான் கம்பீரமாக இருக்கப் போகிறேன். ராமரை வணங்குபவர்கள் அனைவருமே என்னையும் வணங்கப் போகிறார்கள். ராமருக்கு கிடைக்கும் அனைத்து கௌரவமும் இனி எனக்கும் கிடைக்கப் போகிறது என்று பெரும் சிந்தனையோடு இருக்கிறது அந்த கிரீடமும். அப்படி அந்த கிரீடம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது சற்று திரும்பி பார்க்கிறது. அங்கே ராமரின் காலை அலங்கரிக்க பயன்படும் அந்த பாதுகையும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த கிரீடம் பாதுகையை பார்த்து, நான் தலையை அலங்கரிக்கப் போகிறேன், ஆனால் நீயோ காலை அலங்கரிக்கப் போகிறாய். நீ என் அருகில் இருப்பது சற்று சாத்தியமா என்று கேட்கிறது அந்த கிரீடம். உடனே அந்த பாதுகை மிக பவ்யமாக பதில் உரைத்ததாம். கிரீடரே, நான் உங்களுக்கு சரிசமமாக எப்படி ஆக முடியும்? தாங்கள் ராமரின் தலையை அலங்கரிக்கப் போகிறீர்கள், ஆனால் நான் காலில்தான் இருக்கப் போகிறேன். நான் சமமானவன் அல்ல என்பது உண்மைதான் என்று சொன்னதாம் பாதுகையும். இப்படி கர்வமாக இருந்த கிரீடமும் பணிவன்போடு இருந்த பாதுகையும் இரவு முழுவதும் பக்கம் பக்கமாக இருந்து நாளை காலை விடியும் பொழுது ராமரின் பட்டாபிஷேகத்தை பார்க்க ஆவலாக இரண்டுமே காத்து கொண்டிருந்தது. பொழுதும் விடிந்தது. ராமரின் பட்டாபிஷேக நாளும் பிறந்தது. கைகேயியோட வரத்தால் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் நிறுத்தப்படுகிறது. ஸ்ரீராமர் சீதா பிராட்டியோடு
லக்ஷ்மணனோடு சேர்ந்து வனவாசம் புறப்படுகிறார். பரதர் எவ்வளவோ பேசி முற்பட்டாலும் ஸ்ரீராமரை காட்டிற்கு போக வேண்டாம், அரியணை ஏற வேண்டும் என்று எவ்வளவோ மன்றாடியும் ராமபிரான் அதை மறுத்துவிட்டு வனவாசம் செல்கிறார். இப்பொழுது பரதர் பட்டாபிஷேகத்திற்காக அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கு ஓடுகிறார். அங்கு சென்று மிக அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த தங்க கிரீடத்தை ஒரு கையால் தட்டிவிட்டு ராமபிரானின் பாதுகையை எடுத்து தன்னுடைய கண்களால் ஒற்றிக்கொண்டு தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு ராஜ்யத்தை அரியணையை நோக்கி ஓடுகிறார் பரதர். அரசனின் சிம்மாசனத்தில் ராமபிரானின் பாதுகைகளை வைக்கிறார் பரதர். இந்த பாதுகைகள் இனி இந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீராம பிரானுக்கு மாறுதலாக இந்த பாதுகையே இங்கு இருக்கும் என்று முடிவையும் கூறினார் பரதர். ஆம், அந்த பாதுகைதான் 14 வருடங்கள் அரசரின் சிம்மாசனத்திலேயே கம்பீரமாக வீற்றிருந்தது. அந்த பாதுகை கிரீடத்தால், தங்க கிரீடத்தால் அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பாதுகைதான் 14 வருடங்கள் அரசரின் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தது. மறுநாள் அரசரின் தலையை அலங்கரித்து தாமும் அதற்கான அனைத்து தகுதிகளையும் பெறப்போகிறோம் என்று கௌரவமாக இருந்த கிரீடம் இப்பொழுது தரையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் கதைதான். ஆனால் இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது மிக மிக பெரியதானது. இதில் 2 விதமான மனிதர்களுக்கு உரிய பாடம் மிக முழுமையாக அடங்கியிருக்கிறது. எப்பொழுதுமே பதவியோ அதிகாரமோ அந்தஸ்தோ வரும் பொழுது யாராக இருந்தாலும் தலைக்கால் புரியாமல் ஆடவே கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தலைக்கணம் ஏறும் பொழுது தலையெழுத்து மாறுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாகவே இருக்கிறது. நாளை என்பது எப்பொழுதும் மர்மமானதாகத்தான் இருக்கும். புதுவித அனுபவங்களை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமாகவும் இருக்கும். நாளை ஒரே நொடியில் எது வேண்டுமானாலும் மாறலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. நாளை என்பது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நம் கையில் இருக்கும் எதுவும் கைமீறி போகலாம், நம் கை நழுவியும் போகலாம். நாளை என்பது மிக மிக சுவாரஸ்யமானதுதான். எனவே எந்த நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பணிவோடு இருக்க வேண்டியது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. பணிவோடு இருக்க கற்றுக்கொள். அதே போல மற்றும் ஒரு மனிதரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் எப்பொழுதுமே தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள், அவமானங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பார்கள், கௌரவத்தை முடிந்த அளவு இழக்கும் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால், அந்த மாதிரி மனிதர்களாக இருந்தால், அப்பொழுது இந்த கதை உங்களுக்குத்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அடுத்த நொடி 1000 சுவாரஸ்யங்களையும் 1000 அற்புதங்களையும் மறைத்து வைத்திருக்கிறது இந்த காலம். நாளை என்பதோ அடுத்த நொடி என்பதோ உனக்கானதாகவும் மாறலாம், உனக்கானதாகவே மாறலாம். இந்த காலம் யாரை எப்பொழுது எப்படி வைக்கும், எந்த சூழ்நிலையில் வைக்கும், எந்த சூழ்நிலையில் மாற்றத்தை கொடுக்கும் என்று யாருமே எவருமே கணிக்கவே முடியாது. சாதாரண பாதுகைகளாக இருந்தாலும் தான் கொண்ட பணிவு மூலம் 14 ஆண்டுகள் அரசர் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் இருந்து வீற்றிருந்து தன்னுடைய பணிவுக்கான நல் மதிப்பை பெற்றது அந்த பாதுகைகள். எனவே என் குழந்தையே, மனதை தவற விடாமல், மனதை தவிக்க விடாமல் நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்வும் பிறக்கும், உனக்கான மாற்றமும் வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நிச்சயமாக உன் தலையும் நிமிர வைப்பேன்.
நிமிர வைக்கும் அந்த காலம் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான காலமும் வரும், உனக்கான நேரமும் வரும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறதே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த கஷ்டத்தை திரும்பி நின்று பார். அந்த கஷ்டமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும், மிக தூரமாக. பிரச்சனைகள் வருகிறதே என்று சோர்ந்து போகாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று நீ சிந்திக்க ஆரம்பித்தால் வரும் பிரச்சனை உனக்கு பிரச்சனையாகவே தெரியாது, கடுகளகாகி போகிவிடும் அந்த பிரச்சனையே. கவலைப்படாதே, உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நடக்காத காரியத்தையும் நடத்தி முடிக்கும் உன்னுடைய அந்த நம்பிக்கையே. என் அன்பு குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதே இல்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள். யாரை விரும்புகிறார்களோ அவர்களே உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள் இந்த வாழ்க்கையில். நீ சந்தோஷத்தில் இசையை ரசிப்பாய், ஆனால் சோகமாக இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டத்தை உணர்வாய். உலகத்தில் உள்ள அனைவருமே யாருமே உண்மையானவர்கள் அல்ல, உண்மையாக யாருமே நடந்து கொள்வதும் அல்ல. அதனால்தான் கர்ம வினையின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நானும் அதை குறைப்பதற்கான, கர்ம வினைகளின் தாக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்கான அத்தனை வழிகளையும் மேற்கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்ம வினையை நான் தாங்கிக் கொள்கிறேன். அதை தாங்குவதற்கான வலிமையையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு பயந்து கொள்ளாதே, நோகடித்து கொள்ளாதே. விழுந்துவிட்டால் நம்மை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கிறாய். எனவே தூக்கிவிட யாருமே இல்லை, நமக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்ற சிந்தனையை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ வாழும் வாழ்க்கையை, உன் வாழ்க்கையையே நீ கவனமாக வாழ்வாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை விட உயர்ந்தவனை பார்க்கும் பொழுது அவனைப் போல் உயர வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் அதிகமாக வர வேண்டும். அதேபோல் உன்னை விட தாழ்ந்தவர்களை பார்க்கும் பொழுது உன்னையே ஆராய்ந்து உன் திறமைகளை அறிந்து கொண்டு அந்த இடத்திற்கு போகாத வண்ணம் வாழ்க்கையில் எப்படி உயரலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் எழ வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக எண்ணிக்கொண்டு உன் வாழ்வை நீயே குறைத்து பார்க்காதே. உன்னுடைய திறமையை நீயே குறைத்து மதிப்பிட்டு கொள்ளாதே. உன்னை வெறுத்தவர்கள், உன்னை விட்டு விலகி சென்றவர்கள், நீ வேண்டாம் என்று உன்னை உதறி சென்றவர்கள் மத்தியில் அவர்களே வெட்கப்படும்படி அன்பு காட்டு, அவர்களே வெட்கப்படும்படி வாழ்ந்து காட்டு. அப்பொழுதுதான் தெரியும் உன்னை பிரிந்து சென்றது எவ்வளவு தவறு என்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று. அவர்களிடம் அதிகமாக அவர்களை வெட்கப்படும்படி உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உன் வாழ்வில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எப்படி வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அப்படியே வாழ கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் உன்னை அன்பாக நேசிப்பவர்களை மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக நீ இறங்கி போகாதே. உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே, உன் வழியையும் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து நின்று வாழ கற்றுக்கொள். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வாழ்வின் உயரத்தை பார்த்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராயினும் அவர்களுக்கு எதற்குமே நீ பயப்பட தேவையே இல்லை. கடவுளுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஏன், உன்னை படைத்த இறைவனுக்கு கூட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளுக்கு நீ பயப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கடவுள் உன்னை படைத்த இறைவன் வேண்டுமானால் மன்னித்து விடுவார் நீ செய்த தவறுக்காக. ஆனால் கர்ம வினைகள் திரும்பி மற்றொருவர் மூலமாக உன்னிடம் வந்தே தீரும். இதுதான் கர்மவினை. கர்மவினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் தீர வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன் நிலைமையைக் கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கர்ம வினையின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு போராட்டங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை துறக்கும் வேலையை நான் இங்கு செய்து கொண்டிருக்கிறேன். கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற, கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து கொள்ள, அந்த கர்ம வினைகளை நீ தைரியமாக அனுபவிக்க அனைத்து வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன். மனதை போட்டு கலங்க வைக்காதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. காத்திருப்பு ஒன்றுதான் அனைத்திற்கும் அதிமருந்தாகவே இருக்கும். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் மாற்றங்கள் வரும். உனக்கான வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு, பொறுமையாக காத்திரு. காத்திருப்பு ஒன்றுதான் அனைத்திற்கும் வழியாகவே இருக்கும். எவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உன் கர்ம வினைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன் கர்மாவை நீ கழித்து உன் வாழ்வில் மாற்றங்கள் துவங்கவிருக்கும் நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் பிள்ளையான பிள்ளைக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடந்தே தீரும். நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். மௌனமாக மனதில் 1000 குழப்பங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு பேசவே நான் இப்பொழுது உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். இது நாள் வரை தவிர்த்துவிட்டு சென்றாயல்லவா? இப்பொழுதாவது நம்பிக்கையோடு இதை கேட்டுப்பார். கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இதுவேதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அப்படியே வருவது அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள் என் கண்மணியே. ஆம் குழந்தையே, ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு கலங்க வைத்து கொண்டே இருக்காதே. அதையே நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய இப்பொழுது செயல்களில் கவனத்தை சிதறடித்து விடாதே. உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு இந்த காலமே பதில் சொல்லும் கட்டாய சூழ்நிலை வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. இந்த தருணம் நீ கவனமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியம். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களும்
உனக்கு வலியை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் நான் புகட்டப் போகிறேன். இனிதான் என்னுடைய பதில் ஆரம்பமாகும். ஆம், இதுவேதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அதிசய வாக்கு, அருள் வாக்கும் கூட. எப்படியாப்பட்ட சிக்கலில் நீ தவித்துக் கொண்டிருந்தாலும் நான் உன்னை மிக சாதுரியமாக வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். பயம், கோபம், விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல், உன் மனதை சூழ்ந்து கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டிய தருணம், சரியான தருணம் இதுதான். இதில் அனைத்துமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எனவே அதை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள். தோல்வி ஏற்பட்டுவிட்டதே, தோல்வி மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலைப்படாதே. நிச்சயமாக வெற்றியை உன் வசம் ஆக்குவேன் உன் சாயி தேவா. ஏமாந்து விட்டோமே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மனக்கவலையால் உன்னுடைய முகம் கவலையில் சூழ்ந்து இருக்கிறது. கண்கள் மூடினால் கூட நித்திரை வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைதான் நம்புவது என்ற உன்னுடைய குழப்பமும் மன போராட்டமும் எனக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே. உன்னை அள வைத்தவர்களின் உண்மையான முகத்தை உன் கண்களுக்கு முன்பார் நான் தெரிய வைத்தேன். ஏமாந்து விட்டோமே, நம்பிக்கையாக இருந்தவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்ற உன்னுடைய மன குழப்பம்தான் உன் மன வேதனைக்கு காரணமாக இருக்கிறது. நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இது இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய மிக சரியான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவனத்தை சிதறடித்து விடாதே உன் மன போராட்டத்தினால். நான் கூறுவது சரிதானே? யார் ஒருவர் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் அவர்களது கணக்கில் அது வரவு வைத்துப்பட்டுவிடும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கணக்கு சரியாக அவரவர் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அவரவர் செய்வது நல்லதாகவோ இருக்கட்டும், தீயதாகவோ இருக்கட்டும், பாவமாகவும் புண்ணியமாகவும் அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்படும். அவர்கள் செய்த பாவமாகவும் இருக்கட்டும், மற்றவர்கள் செய்த புண்ணியமாகவும் இருக்கட்டும், மீண்டும் அவர்களிடமே வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எல்லாமே அவரவர் செய்த அனைத்துமே அவரிடத்தில் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும் சமயத்தில் எல்லாம் அவர்களிடத்தில், செய்தவர்களிடத்தில் வந்தேதான் தீரும். கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளெல்லாம் அவரவரை மூழ்கடிக்கவே செய்யும். அந்த கர்ம வினையை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பல பேர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணரவும் செய்வார்கள், உணரவும் உணர்வார்கள். தானே செய்த பாவங்களில் தானே திரும்பி வரும் பொழுது அதனால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராட்டமான சூழ்நிலையில் திக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்து மீண்டும் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் புதிதாக பதியும். அப்படித்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்கும் உன் மன வேதனையை கெடுத்தவர்களுக்கும் தண்டனை கூடிய விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இரு. கவனமாக இருக்க வேண்டிய தருணம், மிக முக்கியமான தருணம் இது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்
கவனமாக எடுத்துவை. உன் வாழ்க்கையை விட்டுவிட நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வு வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? மனக்குழப்பமடையாமல் வேதனைப்படாமல் இதுவரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், இனி வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக பொறுமையாக உன் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடியை எடுத்துவை. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாக மாற்றும்படி நான் வழிவகை செய்வேன். எது நடந்தாலும் கவனமாக இரு.